கங்காதர ராவ் என்பவரை மணமுடித்தார். ஜான்சியை ஆண்ட மன்னனை மணமுடித்ததும் தனது பெயரை லட்சுமிபாய் என்று மாற்றிக்கொண்டார். இருவரும் சிறப்பாக ஆட்சி செய்தனர். அப்பொழுது தாமோதரம் என்ற ஆண் குழந்தை பிறந்தது. ஆனால் இந்த குழந்தை 4 மாதத்திலே இறந்துவிட்டது. தனது மகனின் இழப்பை தாங்க முடியாமல் மன்னர் இன்னொரு ஆண் குழந்தையை தத்தெடுத்தார். அந்த குழந்தைக்கு தாமோதரம் என்ற பெயரைத்தான் சூட்டினார். சில காலம் கழிந்த பின் தனது கணவரும் இறந்துவிட்டார். வீரர்களே, இங்கே வாருங்கள். சரி ஐயா, வந்துவிட்டோம். நமது சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்த புதிதாக ஒரு திட்டத்தை வகுத்துள்ளேன். இந்த திட்டத்தின்படி இந்திய மன்னர்களில் ஆண் வாரிசு இல்லாமல் இறந்து விட்டால் அந்த பகுதிகளை நாம் வசப்படுத்திக் கொள்ளலாம். ஒரு சட்டத்தை கொண்டு வந்துள்ளனர். ஆண் வாரிசு இல்லாமல் அரசு இறந்து விட்டால் அந்த நாடு முழுவதும் ஆங்கிலேய வசமாகிவிடுமா? எனக்குத்தானே ஒரு ஆண் வாரிசு உள்ளதே. ஜான்சி என்னுடைய மண். அதை நான் யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டேன். மகாராணி, உங்களை காண ஒரு ஆங்கில படை வீரர் வந்துள்ளார். வரச் சொல்லுங்கள் அவனை. தாங்கள் வந்ததன் நோக்கம்? ராணி லட்சுமிபாய் உனக்கு 60,000 ரூபாய் ஓய்வூதியம் தருவதாக டெல்ஹவுசி பிரபு கூறியுள்ளார். அதை பெற்றுக்கொண்டு கோட்டையை விட்டு வெளியேறி. இது பிரபுவின் கட்டளை. எனக்கு தாமோதரா என்று மகன் இருக்கிறான். அவனுக்கு அரசாளும் உரிமை வழங்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் நான் முறையிட வேண்டும். நீ பெற்ற மகன் அல்ல, நீ தச்செடுத்த மகனே அவன். அந்த ஆங்கிலேயருக்கு எவ்வளவு தைரியம்! நம் நாட்டில் வாணிகம் செய்ய வந்தவர்கள் நம் நாட்டையே ஆள நினைக்கிறார்களா? இரத்த வெறி பிடித்த ஆங்கிலேயர்களே, போராடி வென்றால் வெற்றி, இல்லை என்றால் செத்து மடிவேன். இன்றே போராடலாம். எதிர்கால சந்ததி சுதந்திர காற்றை சுவாசிக்கட்டும். வீரர்களே, ஆங்கிலேயர்களை பார்த்து அச்சம் கொள்ளாதீர்கள். உங்களை காப்பாற்ற நான் இருக்கிறேன். நானா சாஹிப் மற்றும் தாண்டியதோர் 20,000 பேர் கொண்ட படையை நம்மிடம் அனுப்பியுள்ளார்கள். நம் வீரர்கள் அவர்களிடம் கூட்டு பயிற்சி கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நம்மிடம் ஒருவர் உயிரோடு இருக்கும் வரை நாம் தொடர்ந்து போராட வேண்டும். மகாராணி, நம்முடைய படைகளை எல்லாம் ஆங்கிலேயர் கைப்பற்றிக் கொள்ளும் வாய்ப்புள்ளது. அவர்களிடம் பீரங்கி மற்றும் துப்பாக்கிகள் உள்ளன. ஆகவே நாம் ஆங்கிலேயரிடம் சரணடைவது சிறந்தது என்று நினைக்கிறேன். நாம் வெற்றி கொள்வது கடினம்தான். இந்த ராணி லட்சுமிபாய் யாரிடமும் சரணடைய மாட்டார். இந்த நாட்டுக்காக எங்கள் உயிரையும் கொடுத்து இந்த தேசத்தை பாதுகாப்போம். ஆம் மகாராணி, நம் முயற்சி செய்து வெற்றி கொள்வோம். என் உடலில் ஒரு சொட்டு குருதி ஓடும் வரை என் பாரத நாட்டிற்காக போராடுவேன். அந்நிய கைக்கூலிகளை நாட்டை விட்டு ஓடி ஓடி விரட்டி அடிக்கும் வரை இந்த நெருப்பு அணையாது. என்னை மன்னித்து விடுங்கள். நான் மாண்டு விட்டேன் என்று அந்நியர்களுக்கு தெரியக்கூடாது. என் குழந்தையை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். இவன்தான் என் வாரிசு. என் சாம்பல் கூட அந்நியர்களுக்கு கிடைக்கக்கூடாது. என்னை எரித்து விடுங்கள். நம் வீரர்களுக்கு நான் இறந்த செய்தி தெரியக்கூடாது. இது விடுதலைக்கான போராட்டம். நாம் வெற்றி அடையும் வரை தொடர்ந்து போராட வேண்டும். அப்படியே செய்கிறோம் மகாராணி.